மார்னிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பரில் ஐகன் வேல்யூ செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் A11 A12 A21 A22. ஸோ இந்த 2x2 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அல்லது சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே டயகனல் எலமெண்ட்ஸ் என்னது அப்படின்னா A11 A22. ஸோ அப்போ இந்த டயகனல் எலமெண்ட்ஸோட அடிஷன் தான் வந்து சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஸோ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு A11 ப்ளஸ் A22 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு A11 A22 minus A12 A21. ஸோ இதுதான் வந்து 2x2 மேட்ரிக்ஸுக்கு சம் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். So next, verify the statement that the sum of elements in the diagonal of the matrix is the sum of eigenvalues. So sum of diagonal elements sum of eigenvalues வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சம்முக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதி ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் A மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸில் மட்டும் நம்ம வந்து லேம்டாவை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த டிட்டர்மினன்ட் எழுதுவோம். ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல. ஸோ இந்த எலமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மைனஸ் வந்து இது 2 மைனஸ் இது 2 மைனஸ் இந்த எலமெண்ட் எடுத்திங்கன்னா இதுக்கு மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மைனஸ் இந்த 2. அதுக்கப்புறம் வந்து இந்த எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மைனஸ் வந்து இந்த 2 மைனஸ் இந்த 2 அப்படிங்கிறது. ஸோ இது அப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிது அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் லேம்டா க்யூப் மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 21 லேம்டா ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே ஒரு தியரத்தில் வந்து படிச்சிருப்போம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேம்டா கியூப். ஸோ அதாவது மைனஸ் பி பை ஏ. இதுதான் வந்து சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து லேம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, லேம்டா கியூபுக்கும் கோஎஃபிஷியன்ட் வந்து -1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா +1 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஆனால் ஃபார்முலாவில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அதனால சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து -1 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதானே வந்து டயகனல் எலமெண்ட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -2 + 1 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஹென்ஸ் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ தேர்டு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 16. Find the third eigenvalue. What is the sum of eigenvalues? ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து λ1 λ2 λ3 அப்படின்ட்டு 3 ஐகன் வேல்யூஸ் வந்து இருக்கும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த 2 ஐகன் வேல்யூஸ், ஏதாவது 2 ஐகன் வேல்யூவோட ப்ராடக்ட் வந்து 16 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா தேர்ட் ஐகன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், அதாவது λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3 இதனோட வேல்யூவும் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த question. So first பார்த்தோம் அப்படின்னா வந்து let λ1 λ2 λ3 be the 3 eigen values of the given matrix அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் வந்து 16ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ λ1 λ2 ஓட வேல்யூ வந்து 16 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ, தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ λ1 λ2 λ3
இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல ஃபார்முலா எப்படி செய்வோம் அப்படிங்கிறது. ஸோ அதுபடி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு 32 அப்படின்ட்டு ஆன்சர் வரணும். ஸோ இதில் லாம்டா 1 லாம்டா 2க்கு பதிலாக தான் நம்ம 16 அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா 16 லாம்டா 3 ஈக்குவல் டு 32 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. தேர்ஃபோர் லாம்டா 3 வேணும்னா 32/16 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்ட் ஐகன் வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அல்லது சம் ஆஃப் டைகனல் எலமெண்ட்ஸ்னு தெரியுமா. அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா இது மூணையும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ 6 + 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 12. இதுதான் வந்து சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் த 2 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 12 அப்படின்ட்டு -12 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 எல்லாமே என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3ங்கிறத வந்து ஐகன் வேல்யூஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து -12ன்னு கொடுத்துருக்கிறதுனால லாம்டா 1 லாம்டா 2ஓட வேல்யூவை வந்து நம்ம -12 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேலே ப்ராப்ளமில் சொன்ன மாதிரியே தான் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தெரியும். அப்போ லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா -12. தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா -12 லாம்டா 3 இஸ் ஈக்குவல் டு -12 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ இதில் டிவைட் பண்ணிங்கன்னா லாம்டா 3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ லாம்டா 3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் லாம்டா 1 லாம்டா 2 வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டைகனல் எலமெண்ட்ஸ்னு தெரியுமா. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 3 - 3ன்னு கிடைக்குமா ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா 1 + லாம்டா 2 + லாம்டா 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஆனால் லாம்டா 3யோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இதை அந்த சைடு கொண்டு போனால் லாம்டா 1 + லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ லாம்டா 1 + லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா அப்போ இதுலேருந்து உங்களுக்கு லாம்டா 1 என்னது கிடைக்கும், இந்த மைனஸ் லாம்டா ப்ளஸ் லாம்டா இந்த சைடு போகும்போது மைனஸ் லாம்டான்னு வருமா. அப்போ உங்களுக்கு லாம்டா 1ஓட வேல்யூ வந்து லாம்டா 2ஓட வேல்யூ வந்து -1 - லாம்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா லாம்டா 1 லாம்டா 2ஓட வேல்யூ தான் வந்து 12ன்னு வச்சுருக்கிறோம். அதில் லாம்டா 2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லாம்டா 1 இன்ட்டு லாம்டா 2க்கு பதிலாக -1 - லாம்டா 1ன்னு கிடச்சிது ஈக்குவல் டு -12 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். -லாம்டா 1 ஸ்கொயர் இது இந்த சைடு வந்ததுன்னா +12 ஈக்குவல் டு 0. த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா லாம்டா 1 ஸ்கொயர் லாம்டா 1 -12 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா லாம்டா 1 + 4 இன்ட்டு லாம்டா 1 -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அப்போ லாம்டா 1ஓட வேல்யூ வந்து -4 +3 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ லாம்டா 1ஓட வேல்யூ +3 இருந்தால் லாம்டா 2க்கு வந்து -4ன்னு வரும். லாம்டா 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதில் கண்டுபிடிப்பீங்க. லாம்டா 1க்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா லாம்டா 2ஓட வேல்யூ வந்து -4ன்னு கிடைக்கும். அதே லாம்டா 1ஓட வேல்யூ -4 இருந்தால் லாம்டா 2ஓட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு மொத்தமாக எப்படி கிடைக்கக்கூடியது 3 - 4 மட்டும்தான். இதுலேயும் பார்த்தா 3 - 4, இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 3 - 4 தான். ஏற்கனவே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் -1 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்னது கிடைச்சிடும் அப்படின்னா 3 - 4 + 1 இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸோட ஸ்கொயர்ஸுக்கு சம் என்ன, அதாவது லாம்டா 1 ஸ்கொயர் + லாம்டா 2 ஸ்கொயர் + லாம்டா 3 ஸ்கொயர் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ என்ன செய்வீங்க அப்படின்னா லெட் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 பி த ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் அப்படின்னா லாம்டா 1 ஸ்கொயர் லாம்டா 2 ஸ்கொயர் லாம்டா 3 ஸ்கொயருங்கிறது தான் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர். இது வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்து தெரியும். அப்போ நம்ம ஏ ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து
ரிக்வயர்டு ஆன்சர். ஸோ அப்போ முதல்ல ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் இது. ஸோ ஏ ஸ்கொயர்னால் ரெண்டையும் மல்டிபிள் பண்ண தெரியும்ல. ஸோ மல்டிபிள் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏ ஸ்கொயருங்கிறது இந்த மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ இதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிங்க. ஸோ 9 + 4 + 25 அப்படி போட்டோன்னா 38 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏங்கிறது என்னது அப்படின்னா 38. நீங்கள் இதை வந்து ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த ஏ ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு லாம்டா ஸ்கொயரே. அதனால ஜஸ்ட் இந்த ஐகன் வேல்யூ இதோட டயகனல் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணால் மட்டும் போதும். நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஸோ அப்போ இதை தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம படித்த ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் ப்ராப்பர்ட்டி நடத்தும் போதே சொன்னேன், எல்லா ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இந்த ப்ராப்ளம் வரைக்கும் பாருங்கள்.